உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. For your shame you shall have double, and for confusion they shall rejoice in their portion. Therefore in their land they shall possess the double. Everlasting joy shall be unto them. Isaiah 61:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரேஷன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மேலான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் அனைவரும் இந்த புதிய வருஷத்தின் 2ஆம் மாதத்தில் பிரவேசிக்க செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து வரும் நாட்களிலும் கர்த்தர்தாமே நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். இன்றைய தியானத்திற்கான திவ்வேத வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களிலே ரட்சிக்கப்பட்டு தன்னோடு உடன் ஊழியக்காரனாயிருந்த தீமோத்தேயு எபேசுவிலே கண்காணியாக இருந்தபோது 2வது முறை நிருபம் எழுதின போதுதான், என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு என்று எழுதினார். ஆமேன். தீமோத்தேயு மட்டுமல்ல, எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களும் கிருபையில் பலப்பட வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துவதை நாம் பல வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள் என்றும் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்றும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்றும், நம்முடைய இரட்சிப்புக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது கிருபை என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். பாவம் மன்னிக்கப்படாத பட்சத்தில் நமக்கு இரட்சிப்பில்லை. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று கூறும் பொழுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதில் கிருபை மிகவும்
முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கிருபையில் பலப்படுவதற்கு வேதம் நமக்கு அநேக சத்தியங்களை போதிக்கிறது. அதில் சிலவற்றை நாம் வாசித்து தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். பவுல், பர்னபா இவர்களுடைய ஊழியத்தில் இரட்சிக்கப்பட்டு இவர்களை பின்பற்றின யூதர்களுக்கும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களுக்கும் தேவனுடைய கிருபையிலே நிலை நிற்கும்படியாக போதித்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே அநேகர், அதாவது கிருபையினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு பெற்றவர்கள், பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பு பெற்றவர்கள் கிருபையில் பலப்பட வேண்டுமானால் அவர்கள் கிருபையிலே நிலைநிற்கணும். அதாவது கிருபையை தங்கள் வாழ்க்கையில் பெருக்கிக் கொள்ளணும். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று எழுதியுள்ளார். ஆமென். நாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் வளரும்போது நாம் அவருடைய கிருபையில் பலப்பட முடியும் என்பதை நாம் அறிய முடியும். கிருபையின் பெருக்கம் கிருபையை பலமடைய செய்யும், பலமடைய பண்ணும். கிருபையின் வளர்ச்சி கிருபையை பலமடைய செய்யும். நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த தேவ கிருபை நம்மை முடிவறிந்தும் நம்மை காக்கணும், நம்மை முடிவறிந்தும் நடத்தணும். நம்முடைய ரட்சிப்பு பூர்ணப்படும் வரையிலும் இந்த தேவ கிருபை நம்மை விட்டு விலகி போகக்கூடாது. எனவே அனுதினமும் இந்த கிருபையிலே பெருகி வளர்ந்து பலப்பட்டு இருக்கணும். மேலும் நாம் நம் வாழ்வில் கிருபை பெருக்கிக் கொள்ள சில வசனங்களை வாசித்து தியானிப்பது நமக்கு சுதரமாக இருக்கும் என விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ கிருபை இல்லாமல் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தத்துடனும் விசுவாசத்துடனும் வாழ முடியாது. அனைதினமும் நாம் கிருபாசன தண்டையில் பிரவேசித்து நமக்கு சகாயம் செய்கிற தேவ கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. எனவே நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து கிருபைகளை நம் வாழ்க்கையில் பெருக்கி வைத்துக்கொள்வோம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசமும் அன்பும் பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் கிருபையை பரிபூர்ணமாய் பெருகச் செய்ததாக பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபங்களிலே எழுதி வைத்துள்ளார். எனவே நாமும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிப்பதினாலும் அவரில் நாம் அன்பு செலுத்துவதினாலும் நம் ஜீவத்தில் தேவ கிருபையை பெருகும் என்று அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக்கிறது என்று பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தில் எழுதியுள்ளார். ஆமென். நம்முடைய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு நம் வாழ்க்கையில் கிருபையையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எனவே நாம் தேவனையும் இரட்சகராம் இயேசுவையும் அறிகிற அறிவிலே வளருவோம்.
கிருபையை பெருக்கிக் கொள்வோம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 4:15 பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று எழுதி வைத்துள்ளார். ஸ்தோத்திரம் என்னும் வார்த்தையானது தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு வார்த்தையாகும். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக உச்சரிக்கும் போது தேவன் மகிமைப்படுவதால் கிருபையை நம் வாழ்க்கையில் பெருகச் செய்கிறார். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கும் உரிய மகிமை செலுத்துங்கள் என்று சங்கீதம் 96:8 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் பெறுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சங்கீதம் 50:23 வாசிக்கிறோம். ஆனால் இந்திய நாட்களிலே அநேகர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுவதை விட்டுவிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று கூறுகிறார்கள். நன்றி என்று சொன்னால் நன்றி என்ற பதம் கிருபையை பெருக செய்யாது. ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அது கிருபையை பெருக செய்யும். எனவே நாம் எப்போதும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கிருபையை பெருக்கிக் கொள்வோம். அடுத்து யாக்கோபு 4:6 அவர் அதிகமாக கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு தாழ்மை என்னும் சிந்தை வேண்டும். நீதிமொழிகள் 3:34 இகழ்வோரை அவர் எழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம் தாழ்மை தரித்து வாழ்ந்தால் நாம் தாராளமாய் கிருபைகளை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்பியிருக்கிறனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அநேக சத்தியங்கள் நாம் நமது வாழ்க்கையில் கிருபை பெருக்கிக் கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. விதமாக நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற கிருபைகளை நாம் போக்கெடுத்து விடாதபடி அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வேதம் நமக்கு அறிவுரை சொல்கிறது. குறிப்பாக யோனாவின் புஸ்தகம் 2:8 பொய்யான மாயை பின்பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என எழுதப்பட்டு பார்க்கிறோம். மாயைகள் நமக்கு வரும் கிருபையை போக்கெடுத்து விடுமாம், அதாவது அது நாசம் பண்ணி விடுமாம். உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் மாயானது என்று வேதத்தின் மூலம் அறிகிறோம். மேலும் எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். நாம் உலகத்தில் காண்கிற யாவும் நிலையானது அல்ல, எல்லாம் அழிந்து போகும், அழிவுக்குரியது. பிசாசானோன் ஏளனமான மாயைகளை உண்டு பண்ணி ஜனங்களை வஞ்சித்து மோசம் போய் கொண்டிருக்கிற காலம் இது. மாயைகளை விட கிருபை மேலானது, நம்முடைய ஜீவனுக்குரியது. ஆனால் நம்மில் அநேகர் மாயைகளை நம்பி கிருபைகளை போக்கெடுத்து விடுகிறோம். ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நாம் அடைந்தால்தான் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெற்று ஆள முடியும். எனவே மாயைகளை பின்பற்றி
கிருபைகளை போக்கெடுத்து விடாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா கிருபை இழந்தவன் என வேதம் எச்சரிக்கிறது. எனவே கிருபையை சம்பாதித்து சேர்த்து வைத்துக் கொள்வோம், கிருபை பற்றி கொள்வோம். ஆமேன். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாசித்து தியானித்த வசனங்களை கை கொண்டு கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கி வைத்துக்கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தரை நம்பியிருக்கிறனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வேத வசனத்தின்படி இந்த புதிய வருடம் முழுதுமாக வருங்காலங்கள் முழுதுமாக உம்முடைய கிருபை எங்கள் அனைவரையும் சூழ்ந்து எங்களை காத்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர்,
அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தீர். எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையிலும் நான் நடப்பேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையிலும் நான் நடப்பேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை.